கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினமும் ஒரு வார்த்தை இதை செய்யல. இன்னைக்கு ஒரு வார்த்தை. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கார் என்று கண்டோம். இங்கே பாரும்போது ஈசாக்கை பார்த்து அபிமேலக் சொல்கிறான், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறாரு. கேட்குற தேவப்பிள்ளையே, நீ கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். என்னன்னு பார்க்கும்போது அந்த எதிராளி இருக்கிற இடத்துல இவன் இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், இந்த இடத்துல இருப்பா, இந்த இடத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிரிப்பேன்னு சொல்கிறார். இந்த பஞ்சகாலம் அந்த நேரத்தில் பார்த்து அங்கே 12 வசனம் ஆதியாகமம் 26:12 ஈசாக்கன் தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் நேர பணிவிழைக்காரர் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாக ஆபிரகாம் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவை எல்லாம் தூர்த்து மணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமேலக் ஈசாக்கை நோக்கி, எங்களை விட்டு போய்விட்டு எங்களை பார்க்க மிகவும் பலத்த நாய் என்றான். அங்கே பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன இடத்துல வீட்டில் சபையில் நீ இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு விதை விதைக்கிறான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அங்கே எதிராளி பார்க்குறாங்க, ராஜா பார்க்குறான், நீ இங்கே வந்து நீ பெரியாள் ஆகிட்டியே, நீ ஐஸ்வரன் ஆகிட்டியே, உன்னை ஆட்டு மாட்டுலாம் அதிகமாகி போச்சு. ஐயோ நம்மள பொறாம வந்துச்சு. பொறாம வந்து நீ எங்களை விட்டு நீ போயிடு, நீ எங்களை பார்க்க பலத்தவன் ஆகிட்டியே. இதாங்க நீ கர்த்தர் செய்ய போகிறார். நீ இருக்கிற இடத்துலையே உன்னை ஆஸ்வதிக்க போகிறார் கர்த்தர். இது ரகசியம் நிறைய பேர் தெரியாது. அநேகர் வீடு சரியில்லை, அது சரியில்லை, சில பேர் சர்ச்சையே கூட சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க. கிடையவே கிடையாது. எங்கே இருந்தாலும் உன்னை ஆஸ்வதிக்கிறது தான். எதிராளி பார்த்து பொறாமப்படுறதுன்னு காட்டு. என்னன்னாக்கா இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா, எங்கே தலை குனிவோ அதே இடத்துல தலை நிவர் செய்கிற கர்த்தர் தான். இன்னைக்கு ஈசாவை தான் பார்த்து சொல்கிறான், எங்களை விட்டு நீ போயிடுப்பா. சரி, எங்கேருந்து வந்துடுறான். ஆனால் எங்கெல்லாம் கிணறு நோண்டுறானோ அங்கெல்லாம் போய் தாரா பண்ணுறான், எதிராளி தாரா பண்ணுறான். ஆனால் கடைசியை பார்க்கும்போது பின்பு அவரை விட்டு பேர்ந்து போய் வேறொரு துறை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. கடைசி வரையும் சத்து நம்மளை தொந்தரவு பண்ணவே முடியாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவரோடு கூட இருக்கிறார். இதான் பெரிய காரியம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கடைசி வரையும் தொந்தரவு பண்ண முடியாது. உன் கண்ணீர் பதில் கொடுக்கிறவர், உன் போராட்டத்துக்கு பதில் கொடுக்கிறவர், உனக்கு இருதயத்தை அவர் பார்க்குறார். கர்த்தர் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குறது கிடையாது. அந்த விடுதலை கொடுக்குறது தான் இயேசு. அவங்க மறுபடியும் தொந்தரவு பண்ணல, ஆகினால விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் போனவங்க என்ன பண்ணுறான்னாக்கா, வேதம் சொல்லி அபிமேலக்கும் அவன் சிநேகிதராக அகுஸ்தாத்தும் அவன் சிநேகிதராக ரிகோலும் கேரளிலிருந்து அவனுக்கு வந்தார்கள். அப்போது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் இடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரட்டி விட்டீர்களே, ஏன் வந்தீங்க? இங்கே என்னதான் துரத்திட்டீங்களாப்பா, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? என்ன விஷயம் கேட்கும்போது இந்த அபிமேலக் சொல்கிறான், அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிட்டது போல நீர் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டராமே என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தர் எந்த ஆள் எந்த இடத்து விட்டு கிளம்பி போன்னு சொன்னானோ அதே ஆள் அவனை தேடி வரான். இது ரகசியங்க. மனுஷன் மாறிடலாம், குடும்பத்தார் மாறிடலாம், கூட போகிற மாறிடலாம், ஆனால் மாறாத நம்மோடு கூட இருக்கிறார். எந்த அபிமேலக்கு வானான்னு சொன்னாலும் அதே அபிமேலக்கு உன்னை தேடி வர நிச்சயமாகவே கர்த்தர் மூடு தான் இருக்கிறார். நாங்கள் உன்னை எப்படி ஒரு சமாதானத்தோடு அனுப்பணுமோ நீ அதே மாதிரி எங்களுக்கு சமாதானம் அனுப்பு. ஏயா நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா சொல்லுமா. உன்னை தேடி இனிய கூட உன்னை விரோதித்தவர்கள், உன்னை வானான்னு வெறுத்தவர்கள், உன்னை இங்கே தேவையும் உன்னை நீ இங்கே தேவையே இல்லை, நீ போயிடுன்னு உன்னை வேண்டாம் அனுப்பணுங்கோ, இன்னைக்கு உன்னை தேடி வரப்படியே கர்த்தர் செய்வார். ஆனால் அவன் இந்த மாதிரி ஏன் என்னை அனுப்பிட்டு வந்தீங்களே, அதெல்லாம் தேவையில்லை போயிடுன்னு அவன் சொல்லவே இல்லை.
அவன் சொல்லவே இல்லை. ஏன்னா ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால் அவன் செய்கிறோம் சமாதானமாக கர்த்தர் செய்திருவார். ஆகவே இவன் என்ன பண்ணுறான்னாக்கா, அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலை எழுந்து ஒருவருக்கு ஒரு ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவ்விடத்திலிருந்து சமாதானத்தோடு போய்விட்டார்கள். அவங்க ஒன்றும் மனம் வந்துடலை, தப்பாக பேசவே இல்லை. இதாங்க கர்த்தர் இதாங்க உங்களுக்கு கூட தேடி வரும்போது ஏன் வந்தீங்கன்னு கேட்டுறாதுங்க, தப்பாக பேசிடாதுங்க. ஆனால் அங்கே உங்கள் வீட்டுக்கு வர வச்சது யார் தெரியுமா? அவங்கள கர்த்தர் தான் உங்கள் வீட்டுக்கு அவங்கள வர வச்சுக்கிறார். எவ்வளோ பண்ணிட்டோம், இருந்தாலும் மனசாட்சி ஒத்துல உன்னை இன்றைக்கே கூட தேடி வருவாங்க. வரவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச ஒரு உதவி, அவங்க தண்ணி கொடு, ஆகாரங்காரங்களா இருக்குத கொடு. கர்த்தரையே உன்னை கூட ஒன்று ஆசிரிச்சார். அந்த யாருக்கெல்லாம் மன்னிப்புடைய சுவாபம் இருக்குதோ அவளை கர்த்தர் ஆசிரிக்கிறார். கிறிஸ்து மன்னித்தது போல நீங்களும் மன்னின்னு சொன்னார். அந்த மன்னிக்கிற சுவாபம் பெற்றுக்கொள்வோம், ஆண்டுடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார். நேசன பரலோகத்திலாவே நான் இயேசு நாமத்திலேப்பா ஜெபிக்கிறேன்ப்பா. ஈசாக்கு விதவைத்தான் 100 மடங்கு ஆசிர்வதித்தது. இது அபிமேலிக்கிற ராஜாவுக்கு புறமே ஆகிடுச்சு. இருந்தாலும் எங்களை விட்டு நீ போயிடுப்பா. அதே மாதிரி வந்துட்டான். இருந்தாலும் போன இடமெல்லாம் ஒரு பிரச்சனை கொடுத்துனே இருந்தான். ஆனால் என் தகப்பன் இருந்து கடைசி வரைக்கும் போராட்டம் வராதபடி பாதுகாத்த தெய்வமே கோடி சோத்திரப்பா. இவன் இருக்கிற இடத்துக்கு அந்த ராஜாவே தேடின்னு வர அளவுக்கு கிருபை செய்து வந்தீங்கன்னு கேட்கும்போதும் நிச்சயமாகவே கர்த்தர் நோடு இருக்கிறார்ப்பா. என் தகப்பன் அன்றைய இன்னைக்கு யாரெல்லாம் செய்தி கேட்குறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார். எனக்கு யாரெல்லாம் விரோதமாக பண்ணாங்களோ அவங்களாம் என்னை தேடி வரணும் கர்த்தர் கிருபை செய்வார். அந்த தலைகுனி எங்கே தலைகுனிவோ அதே இடத்துல தலை நிமிர்த்தி செய்கிற கர்த்தர் அன்றே நன்றி தேப்பன. அப்படியா யாராவது அப்படி வரும்போது கூட நாங்கள் அவனை மன்னித்து அவங்களுக்கு சமாதானத்தோடு அனுப்புறதுக்கு உதவி செய்ப்பா. ஈசாக்கு அப்படி செய்து உங்களுடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டாரே, அதே நாங்களும் செய்து உங்களுடைய கிருபைகளை நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள நீங்கள் தான் உதவி செய்யணும். இயேசு ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.